الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله العلي العظيم. புகழனைத்தும் ஏக உள்ளூனாகி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வார ஜும்மாவிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சிறந்த மனைவி யார்? இந்த கேள்விக்கான பதில் பயானை முடிக்கிற போது ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்வார்கள் யார் சிறந்த மனைவி என்பதாக. ஏனென்று சொன்னால், கடந்த வாரம் சிறந்த கணவன் யாருன்னு பேசணும். என்ன அஜர்த்த ஆண்களுக்கு மட்டும் போட்டாரு, பெண்களுக்கு எதுவும் சொல்லலையே அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாது இல்லையா? சிறந்த மனைவி யார்? இன்றைக்கு எப்படி வாலிபர்கள் திருமண வாழ்க்கையை ஒரு விளையாட்டாக மாற்றி விட்டார்களோ, திருமணத்தை அது ஒரு வேடிக்கையாக மாற்றி விட்டார்களோ, அதுபோல்தான் இன்றைக்கு வாலிப பெண்களும் திருமண வாழ்க்கையை விளையாட்டாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏதோ ஒன்று கூடினோம், மனது ஒன்றுபடவில்லை என்று சொன்னால் பிரிந்தோம் என்று ஆகிவிட்டது. ஒரு 6 மாத காலத்திற்கு பிறகு தன்னுடைய தாய் வீட்டுக்கு ஒரு பெண் பேகை தூக்கி கொண்டு வருகிறாள், அல்லது ஒரு வருடத்திற்கு பிறகு, இப்படி எத்தனை வருடமாக இருந்தாலும் ஒரு பெண் தன்னுடைய தாய் வீட்டிற்கு வருகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன இருக்க முடியும் என்று சொன்னால், கணவனுடைய கடமையை ஒரு பெண் தெரிந்து கொள்வதில்லை. கணவனுடைய கடமையை ஒரு பெண் தெரியாத காரணம், கணவனுடைய வீட்டை எப்படி நேசிக்க வேண்டும் என்று தெரியாத காரணம்தான் ஒரு பெண் கணவனிடத்தில் இருந்து கோபித்துக் கொண்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு செல்லுகிறார் என்று சொன்னால் இதுதான் காரணமாக இருக்க முடியும் என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களே, ஒரு பெண் கணவனிடத்தில் எப்படி இருக்க வேண்டும்? கணவன் மனைவியுடைய உறவு என்பது சாதாரணமான உறவு அல்ல. இந்த உறவு இணைகிற போது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், இந்த உறவு பிரிகிற போது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த உறவை அற்புதம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஒமின் ஆயாத்திஹி, இது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி என்பதாக, இது மிராக்கல் என்பதாக சொல்லப்படுகிறது. இதுவெல்லாம் கடந்த வாரம் சொல்லப்பட்டது மிக தெளிவாக. அருமையானவர்களே, நிக்காஹினுடைய உறவில் ஏற்படக்கூடிய அன்பும் அரவணைப்பும் வேறு எந்த ஒரு உறவிலும் ஏற்படுவதில்லை. யாரெல்லாம் நேசிக்கலாம்? ஒருத்தர் ஒரு நண்பனை நேசிக்கிறார், அல்லது வேறு சகோதரரை நேசிக்கிறார், அல்லது தன்னுடைய உறவினர்களை நேசிக்கிறார். இந்த நேசத்தில் ஏற்படக்கூடிய அன்பும் அரவணைப்பும் அது வேறு. ஆனால் திருமணத்தில் ஏற்படக்கூடிய அன்பும் அரவணைப்பும் அது வேறு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லம் தர லில் முத்தஹாபீன மிஸ்லுன் நிக்காஹ். நிக்காஹ்வில் ஏற்படக்கூடிய அன்பும் அரவணைப்பும், அங்கே ஏற்படக்கூடிய பாசத்தை எதிலும் நான் பார்த்ததில்லை. நீங்கள் நிக்காஹ்விலே ஏற்படக்கூடிய அன்பை எந்த உறவிலும் நீங்கள் காண முடியாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தான். உஹதுடைய யுத்தக்களம், உஹது முடிந்து விட்டது. பெருமானாருடைய ஒரு வழக்கம் என்ன தெரியுமா? ஒரு போர் முடிந்து விட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளியில் வந்து உட்காருவார்கள்.
யாரெல்லாம் ஷஹீதாகி விட்டார்களோ அந்த குடும்பத்தார்களை அழைத்து பெருமானார் ஆறுதல் சொல்வார்கள். பெருமானார் ஆறுதல் சொல்வார்கள் அந்த குடும்பத்தார்களுக்கு. இப்படி பெருமானார் உஹதுடைய யுத்தக்களம் முடிந்த பிறகு பெருமானார் பள்ளியில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். சில நபர்களை, சில பெண்களை அழைத்து அந்த குடும்பத்தார்களுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு பெண் வருகிறாள், ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் என்கிற பெண். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறவினரும் கூட. ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய மனைவி, நம்முடைய உம்முல் முஃமினான தாய் அவர்களுடைய சகோதரி ஹம்னா பின்த் ஜஹ்ஷ். இந்த பெண்மணி வருகிறார்கள் பெருமானாருடைய சமூகத்திற்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன்னுடைய சகோதரர் இந்த உஹதுடைய யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அந்த அம்மா சொன்னாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பொதுவாக ஒரு மௌத்து செய்தியை கேட்டால் ஓத வேண்டியது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அந்த அம்மா சொல்லி முடித்து விட்டார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய மாமா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிட்டாங்க. உன்னுடைய தாய் மாமா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகி விட்டார்கள். சொன்னார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த அம்மா சைலண்ட் ஆயிட்டாங்க. அடுத்து மூன்றாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் கணவர் வஃபாத் ஆயிட்டாங்க என்று சொல்லுகிற போது அந்த பெண்மணி சொன்னார்கள், வா ஹர்பா வா ஹுஸ்னா, இந்த போர் என்னுடைய கணவரை மூத்தாக்கி விட்டது, இந்த எனக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்திற்குரிய செய்தி என்று அந்த அம்மா தன்னுடைய உறவை, கணவர் வஃபாத் ஆனதை குறித்து தன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்தினார்கள். அருமையானவர்களே, இதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லம் தர லில் முத்தஹாபீன மிஸ்லுன் நிகாஹ். நிகாஹ்வில் ஏற்படக்கூடிய ஒரு அன்பு வேறு எந்த ஒரு உறவிலும் அது ஏற்பட்டு நான் பார்த்ததில்லை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, இந்த உறவு அவ்வளவு அழகான உறவு. ஆனால் இன்றைக்கு கால சூழல்களில், இன்றைக்கு கலாச்சாரம் என்று பேசி இந்த செல்போனும் மீடியாக்களும் வந்ததிலிருந்து நம்முடைய குடும்பத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள். ஒரு சொன்னார்கள் பெருமானார், அழகான உறவு இது, ரொம்ப அற்புதமான உறவு. எந்த உறவிற்கும் எந்த உறவு வஃபாத் ஆகிற போது துக்கம் கொண்டாடப்படுவதல்ல. ஒரு பெற்றோர்கள் வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா 3 நாள் தான், 3 நாள் கோபம், 3 நாள் அவருடைய துக்கம் என்பது இருக்கணும். ஆனால் அதே ஒரு கணவன் வஃபாத் ஆகுகிற போது ஒரு பெண்ணுக்கு இந்த மார்க்கம் கட்டளையிடுகிறது, நீங்கள் 4 மாதம் 10 நாள் இத்தா இருக்க வேண்டும். இதா என்று சொன்னால் என்ன? ஒரு கணவன் வஃபாத்தாகி விட்ட பிறகு அந்த பெண்ணுக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் நறுமணம் பூசக்கூடாது, உங்களை அலங்கரிக்க கூடாது என்று சொன்னால் கணவனுடைய உறவை இந்த மார்க்கம் மதிக்கிறது என்பதாக சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான உறவுதான் கணவன் மனைவி உறவு என்பது. ஆனால் இந்த உறவு சில நேரங்களில் கசந்து விடுகிறது என்று சொன்னால் அது பெண்கள் செய்யக்கூடிய சில காரணங்கள். என்ன காரணங்கள் செய்கிறார்கள், பெண்கள் என்ன தவறுகள் செய்கிறார்கள் என்பதை குறித்து தான் பேசப்படுகிறது. அருமையானவர்களே, சிறந்த பெண் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறந்த பெண் யார்? ஒரு பெண்ணை பார்க்கிற போது கணவன் நிம்மதி ஏற்படணும். ஒரே இரிட்டேஷனா இருக்கக்கூடாது. வீட்டுக்கு போனா ஒரே இரிட்டேஷனா இருக்கு ஹஜ்ரத், ஒரே பிரச்சனை, போனா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கா, வீட்டில் போனா நிம்மதியே இல்லை, பல சங்கடங்கள் கஷ்டங்கள். வீட்டுக்கு போனா நான் கஷ்டப்படுகிறேன், வியாபாரத்தில் சிரமப்படுகிறேன், வீட்டில் சென்றால் எனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று நான் செல்லுகிறேன், ஆனால் வீட்டுக்கு போனாலும் எனக்கு பிரச்சனை என்று சொல்லுகிற போது இவள் சிறந்த பெண் இல்லை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இதா நவர இலைஹா அஸர்ரத்து. ஒரு பெண்ணை பார்க்கிற போது பரவசம் உண்டாக வேண்டும், நிம்மதி உண்டாக வேண்டும். கணவன் வீட்டுக்கு செல்லுகிறான், அந்த மனைவியை பார்க்கிறான், கணவனுக்கு பரவச நிலையை ஏற்படுத்தக்கூடிய பெண் இவள் தான் சிறந்த பெண், கைருன் நிசா என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார். அருமையானவர்களை, அடுத்து சொன்னாங்க, இதா அமரஹா. ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் கட்டளை இட்டால் அந்த கட்டளையை உடனே பூர்த்தி செய்ய வேண்டும், இவள் தான் சிறந்த பெண். பார்த்தால் நிம்மதி ஏற்படணும். அந்த பெண்ணை ஏதாவது கட்டளை இடுகிற போது அந்த பெண் உடனே அதை நிறைவேற்றி செய்ய வேண்டும், நிறைவுபடுத்த வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த பெண் கணவன் இல்லை என்று சொன்னால் தன் கற்பொழுக்கத்தை பார்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், இவள் தான் சிறந்த பெண் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அற்புதமாக சொல்லி தந்தார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு பெண்கள் செய்யக்கூடிய கெட்ட பெண்கள் யார்? கெட்ட பெண்கள் யார்? கிதாபுகளில் எழுதுகிறார்கள், இன்னென்ன பெண்கள் எல்லாம் திருமணம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று கிதாபுகளில் எழுதுகிற போது இன்னொரு விஷயம் புரிகிறது. எழுதுகிற போது சொல்லுகிறார்கள், இன்னென்ன பெண்கள் எல்லாம் திருமணம் செய்ய தகுதியற்றவர்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த பெண்கள் எல்லாம் கெட்ட பெண்கள் என்பதாக அர்த்தம். முதலாவது சொன்னார்கள், அதிகமாக புலம்பக்கூடிய பெண்கள். அதிகமாக புலம்பக்கூடிய பெண்கள். கணவன் வீட்டுக்கு செல்லுகிற போது ஒரே புலம்பல் தான், எல்லா நேரமும் அது இல்லை இது இல்லை, வீட்டுக்கு போகிற போதெல்லாம் ஒரே புலம்பக்கூடிய பெண்களாக இருக்கிறாள் என்று சொன்னால் இவள் திருமணம் செய்ய தகுதியற்றவள் என்பதாக உலமாக்கள் கிதாபுகளில் எழுதுகிறார்கள். சொன்னாங்க, கெட்ட பெண் இவள்.
கணவன் வீட்டுக்கு செல்லுகிற போது நிம்மதியை கொடுக்க வேண்டும். ஆனால் இவள் தன்னுடைய கஷ்டங்களை சொல்லி கணவனை நிம்மதியற்றவனாக ஆக்குகிறாள் என்று சொன்னால் இவள் கெட்ட பெண் என்பதாக சொல்லி காட்டினார். அடுத்து சொன்னார்கள், கணவன் வீட்டை இல்லாத கணவன் ஒரு பெண் சொன்னார்கள், பேராசைப்படக்கூடிய பெண், அதிகமாக பேராசைப்படக்கூடிய பெண். பொதுவாக இன்றைக்கு சர்வசாதாரணமாக இருக்கிறது பேராசை, பார்ப்பதையெல்லாம் அடைய வேண்டும் என்கிற ஆசை. ஒரு கணவன் ஒரு பெண் வீட்டுக்கு வெளியே சென்று விட்டால் சொன்னாங்க, ஒரு அழகான வேடிக்கையான உலகத்திலேயே மிக வேகமாக அதிவேகமாக கேப்சர் செய்யக்கூடிய ஒரு கேமரா என்னன்னு சொன்னாங்க. அதிவேகமாக கேப்சர் பண்ணக்கூடிய சொன்னார்கள் பெண்களுடைய கண் என்பதாக சொன்னாங்க. இருக்கக்கூடிய கேமராவிலேயே மிக அதிக வேகமாக ஒரு விஷயத்தை படம் பிடிக்கக்கூடிய ஒரு கேமரான்னு சொன்னா அது பெண்களுடைய கண். ஒரு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பார்த்துருவாங்க. ஒரு கண்ணை ஒரு உருட்டுனாங்கன்னா அந்த வீட்டில் என்ன இருக்குது என்ன இல்லை, அந்த வீட்டில் என்ன இருக்கிறது என்ன இல்லை அத்தனையும் பட்டியலிட்டு விடுவார்கள். ஆக பெண்கள் பேராசைப்படக்கூடிய பெண், இந்த பெண்களும் திருமணம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள். பேராசைப்படக்கூடிய பெண்ணை நீங்கள் நிக்கா செய்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் திருமண வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது என்பதாக சொல்லி காட்டினாங்க. ஆக பேராசைப்படக்கூடிய பெண் இவள் கெட்ட பெண் என்பதாக சொல்லி காட்டினாங்க. அதே போல கணவனுடைய குடும்பத்தை நேசிக்காத பெண், அரபியிலே ஹன்னானா என்பதாக சொல்வார்கள். கணவனுடைய குடும்பத்தை நேசிக்காத பெண், எல்லா நேரமும் தன் குடும்பத்தை மாத்திரம் சிந்திக்கக்கூடிய பெண், என்னுடைய தாய் என்னுடைய தகப்பன் என்று என்னுடைய சகோதரர் என்று தன்னுடைய குடும்பத்தை மாத்திரம் சிந்திக்கக்கூடிய பெண், இந்த பெண்ணை நிக்கா செய்ய தகுதியற்றவள் என்பதாக கிதாபு எழுதுகிறார்கள். இவள் கெட்ட பெண் என்பதாகவும் சொல்லுகிறார்கள். எல்லா நேரமும் தன்னுடைய குடும்பத்தை பற்றி தான் கவலை, தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தை பற்றியான கவலை இல்லை. ஒரு பெண் கணவன் வீட்டிற்கு வந்து விட்டால் அவள் கவனிக்க வேண்டியவர்களில் சிறந்தவர்கள் கணவனுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும், கணவனுடைய குடும்பத்தை கவனிக்க வேண்டும். அருமையானவர்களே, சொன்னார்கள் கணவனுடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டும். கணவனுடைய குடும்பத்தை நேசிக்காமல் தன்னுடைய குடும்பத்தை மட்டும் சிந்தனை செய்யக்கூடிய நேசிக்கக்கூடிய பெண் இவள் ஹன்னானா, இவள் கெட்ட பெண், திருமணம் செய்ய தகுதியற்ற பெண் என்பதாக சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, அதே போல்தான் சொன்னார்கள் எந்நேரமும் தன் மீது அக்கறை உடையவள், செல்ஃப் லவ் என்பதாக சொல்வார்கள். எல்லா நேரமும் தன் மீது அக்கறைப்படுவாள், தான் மட்டும் அலங்கரித்துக் கொண்டு அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாள். கணவனையும் கண்டுக்கிறதில்லை, கணவன் தன்னுடைய பிள்ளைகளையும் கண்டுக்கிறதில்லை. இப்பேற்பட்ட இருக்கக்கூடிய பெண்ணும் இவளும் கெட்ட பெண், இந்த பெண்ணும் திருமணம் செய்ய தகுதியற்றவள் என்பதாக எழுதுகிறார்கள். அதே போல் சொல்லுகிறார்கள் நாவடக்கம் இல்லாத பெண், துணுக்கம் உள்ள பெண், இவளையும் நிக்கா செய்ய தகுதியற்றவள், இவளும் கெட்ட பெண் என்பதாக எழுதுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இவளை நிக்கா செய்து விட்டால் சில நேரங்களிலே உங்களுடைய தாய் தந்தையர்களை தவறாக பேசி விடுவாள், அவர்களுடைய மனதை உடைத்து விடுவாள் என்கிற காரணத்தினாலே சொல்லுகிறார்கள் இந்த பெண்கள் எல்லாம் நிக்கா செய்ய தகுதியற்றவர்கள், இவர்கள் எல்லாம் கெட்ட பெண் என்பதாக கிதாப் எழுதுகிறார்கள். அருமையானவர்களே, நல்ல பெண் யார், சிறந்த பெண்? பெருமானார் சொன்னார்கள், ஒரு கணவன் அவளை பார்க்கிற போது கணவன் நிம்மதி அடைய வேண்டும், இவள்தான் சிறந்த பெண் என்பதாக சொல்லி காட்டினார்கள். ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், ஒரு ஆண் அதிகம் கடமை, ஒரு பெண் அதிகம் யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறாள்? ஒரு பெண் அதிகம் யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறாள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு ஆணுக்கு, ஒரு தன்னுடைய கணவனுக்கு கடமைப்பட்டிருக்கிறார். சரி, ஒரு ஆண் யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறான்? தன்னுடைய தாய்க்கு என்பதாக சொன்னார். ஒரு பெண் கடமைப்பட்டிருக்கிறாள் என்று சொன்னால் தன்னுடைய கணவன், ஒரு ஆண் கடமைப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய தாய்க்கு என்பதாக சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திலே ஒரு சஹாபி பெண்மணி வந்து கேட்டார்கள், அஸ்மா பின்த் ஸைத் என்கிற பெண்மணி. ரொம்ப அற்புதமான கேள்வி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், ஒட்டுமொத்த பெண்களுக்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன். நான் வந்து கேட்கிறேன்னு சொன்னா இது எனக்காக வேண்டிய அல்ல. நம்ம சொல்லுகிற வார்த்தை, அந்த பெண்மணி சொல்லுகிற வார்த்தை, நான் வந்து கேட்கக்கூடிய கேள்வி இது ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக நான் வந்திருக்கிறேன். தூதுவராக என்னை அனுப்பியிருக்கிறார்கள், எனக்கு பின்னால் பல பெண்கள் இருக்கிறார்கள், எனவே நான் கேட்கக்கூடிய கேள்வி அவ்வளவு அழகான கேள்வி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் ஆண்களுக்கும் நபியாக இருக்கிறீர்கள், பெண்களுக்கும் நபியாக இருக்கிறீர்கள், நீங்கள் இரண்டு சமூகத்திற்கும் நபியாக இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் ஆண்கள் அவர்கள் இபாதத்துகளிலே அதிகமாக செய்கிறார்கள், பள்ளிக்கு வருகிறார்கள், ஜும்மாவுடைய தொழுகை இருக்கிறது ஆண்களுக்கு, பெண்களுக்கு ஜும்மாவுடைய தொழுகை இல்லை. சில நேரங்களில் பள்ளிவாசல்கள் வந்து தொழுதால் கூடும், ஆனால் கடமை இல்லை. ஆண்களுக்கு ஜனாசா தொழுகை இருக்கிறது, ஆனால் பெண்களுக்கு ஜனாசா தொழுகை இல்லை.
ஆண்கள் ஜமாத்தாக தொழுவது சுன்னத்தே முஅக்கதாவாக இருக்கிறது, ஆனால் பெண்களுக்கு ஜமாத்துடைய தொழுகை அல்ல. இப்படி இருக்கிற போது ஆண்கள் நன்மைகளை அதிகமாக செய்து விடுகிறார்களே யா ரசூலுல்லாஹ் என்று அந்த சஹாபி பெண்மணி கேட்கிறார். அஸ்மா பின்த் ஸைத் அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்கள் நன்மைகளில் முந்தி விடுகிறார்கள், நாங்கள் என்ன செய்வது? நாங்கள் வீட்டில் வேலை பார்த்து கொண்டே இருப்பதா? எங்களுடைய இபாதத்துக்கு நாங்கள் என்ன செய்வது என்று அந்த அஸ்மா பின்த் ஸைத் அவர்கள் கேட்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி பெண்மணியை பார்த்து சொன்னார்கள், மிக அற்புதமான கேள்வி. அத்தனை சஹாபாக்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், இந்த பெண்மணியை விட இஸ்லாத்தை விளங்கி மிக அழகாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பெண்ணை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை என்பதாக சஹாபாக்கள்கிட்ட சொன்னார். நல்ல கேள்வியை பெருமானார் ஊக்குவித்தார்கள். மிக அற்புதமான கேள்வி. அந்த பெண்மணி இடத்திலே சொன்னார்கள், போய் சொல்லுங்கள், உங்கள் சார்பாக நீங்கள் அத்தனை பெண்கள் சார்பாகவும் வந்திருக்கிறீர்கள், அத்தனை பெண்களிடத்திலும் சொல்லுங்கள், பெண்கள் ஆண்கள் ஜமாத்தாக தொழுகிறார்கள், ஆண்கள் அல்லாஹ்வினுடைய பாதையில் செல்லுகிறார்கள், போரில் கலந்து கொள்கிறார்கள். இது அத்தனையினுடைய நன்மையும் ஒரு பெண் வீட்டில் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படுவதன் மூலமாக பெற்றுக்கொள்வாள் என்பதாக சொல்லுங்கள் என்பதாக சொன்னார். தன்னுடைய கணவனுக்கு வீட்டில் கட்டுப்படுவதன் மூலமாக கணவனுடைய பொருத்தத்தை அடைந்து அவனுடைய ஆசையை விளங்கி ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய ஆசைக்கு இணங்க நடந்து கொண்டான் என்று சொன்னால் இது அத்தனுடைய நன்மையும் ஒரு பெண் பெற்றுக்கொள்வாள், நீங்கள் போய் சொல்லுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, அவ்வளவு மிக அற்புதமாக பெண்களுக்கு இந்த மார்க்கத்தில் சொல்லியிருக்கிறது. பெண்களுடைய சிறப்பை உயர்த்தி சொல்லியிருந்தாலும் அதே நேரத்திலே ஆண்கள் என்று கணவன் என்று வருகிற போது அந்த கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதாக இந்த மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. உடனே சில குரல்கள் வரும், இந்த பெண்கள், இஸ்லாம் ஆண் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, வீட்டில் உட்கார வைக்கிறது, வேலை பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகிறது, வெறும் ஆணுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அருமையானவர்களே, இந்த மார்க்கத்தை போல பெண்களுக்கு மிக சிறப்பை தரக்கூடிய மார்க்கம் எதுவும் கிடையாது. அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. ஒரு பெண் கர்ப்பம் விட்டுட்டா, ஒரு பெண் மாசமாக இருக்கிறார், எவ்வளவு சிறப்பு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண் கற்பமுற்று இருக்கிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அவளுக்கான நன்மை என்ன தெரியுமா? ஒரு பெண் ஒரு ஆண் போரில் கலந்து கொண்டு அவன் கொல்லப்படுகிறான், அவன் அங்கே போர் செய்கிறான், அங்கே அவனுடைய உடல் எல்லாம் ரத்தம் ஏற்படுகிறது. இப்பேற்பட்ட ரத்தம் தோய்ந்த சட்டையோடு ஒரு ஆண் வருகிறான் என்று சொன்னால் அந்த ஆணுக்கு என்ன நன்மையோ அதே நன்மை இந்த பெண்ணுக்கு என்பதாக சொன்னார். அப்பேற்பட்ட நன்மையை பெருமானார் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, யாருக்கும் நடக்க வேண்டாம் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். கர்ப்ப காலத்திலே ஒரு பெண் வஃபாத் ஆகிவிட்டால், கர்ப்பமுற்று இருக்கிற போது ஒரு பெண் பிரசவிக்கிற போது ஒரு பெண் வஃபாத் ஆகிவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இது ஷஹீதுடைய அந்தஸ்தில் கட்டுப்பட்டது என்பதாக சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, பெண்களுக்கு இவ்வளவு சிறப்பு கொடுத்திருக்கிறது இந்த மார்க்கம். அதே நேரத்திலே கணவன் என்று வருகிற போது அந்த கணவனுக்கு எவ்வளவு அதிகமாக கட்டுப்பட வேண்டும் என்பதையும் சொல்லி தந்திருக்கிறது. ஒரு பெண் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், ஒரு ஆண் ஒரு சஹாபி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், என் மகன் நிக்கா செய்ய மாட்டேங்கிறா, என் மகன் நிக்கா செய்ய மாட்டேங்கிறா, கொஞ்சம் அறிவுரும் சொல்லுங்களே என்று சொல்லுகிற போது பெருமானார் அந்த பெண்மணியை அழைத்து சொன்னார்கள், உன்னுடைய தந்தைக்கு கட்டுப்படு என்பதாக சொன்னார்கள். அந்த பெண் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், கணவனுடைய கடமை தெரியாம எப்படி நிக்கா செய்கிறது? கணவனுடைய கடமை தெரியவில்லை என்று சொன்னால் நான் எப்படி நிக்கா செய்வது? சஹாபி பெண்மணிகள் கணவனுடைய கடமை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் இன்னைக்கு பெற்றோர்கள் நிக்கா முடிச்சு அனுப்புகிற பிள்ளைகளிடத்திலும் சில வார்த்தைகள் சொல்றது இல்லையே. என்ன வார்த்தைகள், எப்படி இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் சொல்லி தருவதில்லை. சொன்னார்கள் சஹாபி பெண்மணிகள், யா ரசூலுல்லாஹ், கணவனுடைய கடமை தெரியாமல் நான் எப்படி நிக்கா செய்வது என்பதாக கேட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கணவனுடைய கடமை எவ்வளவு உயர்ந்து இருக்கிறது, எவ்வளவு அந்தஸ்தில் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆண் நோய்வாய்ப்பட்டு, ஒரு கணவன் நோய்வாய்ப்பட்டு உடம்பெல்லாம் சீலாக இருக்கிறது, அந்த சீலை ஒரு பெண் தன்னுடைய கையால் துடைத்து எடுத்தாலும் கணவனுடைய கடமையை பூர்த்தி செய்தவளாக ஆக முடியாது என்பதாக சொன்னார். கணவனுடைய கடமையை பூர்த்தி செய்தவளாக ஆக முடியாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களே, அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. கணவனுடைய கடமையை நிறைவேற்றுவதில் ஒரு பெண் அவள் எவ்வளவு அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி பெண்மணி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் அதிகம் யாருக்கு கட்டுப்பட வேண்டும், நான் யாரை அதிகமாக நேசிக்க வேண்டும்? பெருமானார் சொன்னார்கள், உன் கணவனையும் உன் கணவனுடைய குடும்பத்தார்களையும் என்பதாக சொன்னார். பெருமானார் கணவனை அதிகமாக நேசிக்க வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு நிறைய பெண்கள் செய்யக்கூடிய தவறுகள், கணவனுடைய குடும்பத்தை நேசிக்காத பெண்களாக இருக்கிறார்கள்.
கணவனுடைய குடும்பத்தை நேசிக்காத பெண்களாக இருக்கிறார்கள். சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், கணவனுடைய குடும்பத்தை உன் குடும்பத்தை எப்படி நேசிக்கிறாயோ அதே போல் உன்னுடைய கணவனுடைய குடும்பத்தையும் நீ நேசிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு சஹாபி பெண்மணி வந்து கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சில விஷயங்களை கேட்பதற்காக வேண்டி வருகிறார்கள். அந்த பெண்மணி இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், உனக்கு கணவர் இருக்கிறாரான்னு கேட்டாங்க. ஏதோ ஒரு கேள்வி கேட்க வந்திருக்கிறாங்க. பெருமானார் கேட்டார்கள், உனக்கு கணவர் இருக்கிறாரா? அந்த அம்மையார் சொன்னார்கள், எனக்கு கணவர் இருக்கிறார் என்று சொல்லுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கணவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கணவனிடத்திலே எப்படி நடந்து கொள்கிறாய்? அந்த கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறாய்? அந்த பெண்மணி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னால் முடிந்த வரைக்கும் என்னுடைய கணவனுக்கு கட்டுப்படுகிறேன், சில விஷயங்களை தவிர. சில நேரங்களில் முடியாமல் போய்விடுகிறது என்பதாக சொல்லுகிற போது பெருமானார் சொன்னார்கள், ஃபந்துரி ஐன அன்த மின், உன்னுடைய விஷயத்திலே கவனமாக என்பதாக சொன்னார். ஏன்? ஃபஇன்னமா ஹுவ ஜன்னத்துக வ நாருக, உன்னுடைய கணவன் தான் உன்னுடைய சொர்க்கமும் உன்னுடைய நரகமும் என்பதாக சொன்னார். எனவே கவனமா இருங்க. ஒவ்வொரு ஆணும் தன் வீட்டில் போய் சொல்ல வேண்டும், உன்னுடைய சொர்க்கமும் உன்னுடைய நரகமும் நான் என்பதாக சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபந்துரி, ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுடைய சொர்க்கமும் ஒரு பெண் எதுவுமே செய்ய வேண்டாங்க வாழ்க்கையில, பெரிய இபாதத் இல்லை. ஆனால் ஒரு பெண் ஐவேளை தொழக்கூடிய பெண், நோன்பு நோக்கக்கூடிய பெண், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டுமா? பெருமானார் சொன்னார்கள், கணவனுக்கு கட்டுப்படுங்கள், கணவனுடைய பேச்சை கேட்டு நடங்கள், கணவனுடைய ஆசைக்கு இணங்க உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெண் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியும் என்பதாக, பொருத்தத்தை பெறுவது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மின் ஐனமா ஷிஅதி, அவள் ஆசைப்படுகிற சொர்க்கத்திலே நுழையலாம் என்பதாக சொன்னார். எந்த சொர்க்கத்தில் வேண்டுமானால் நுழையலாம். ஒரே ஒரு விஷயம் என்ன? கணவனுக்கு அவள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒரு பெண் கணவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும் என்பதாக சொன்னார். சரி, கணவனுடைய கடமைகளை கிதாபுகளில் எழுதுகிற போது சொன்னார்கள், முதலாவது, கணவனுக்கு பிடிக்காத நபர்களை வீட்டில் அனுமதிக்க கூடாது. ஒரு பெண் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்று, கணவனுக்கு பிடிக்காதவர்களை ஒரு பெண் வீட்டில் அனுமதிக்க கூடாது. ஒரு சம்பவத்தையும் எழுதுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க வீட்டில். இப்போ ஹஸரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் பெருமானார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுடைய நலம் விசாரிப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு வருகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கணவரிடத்தில் கேட்டார்கள், அலி அவர்களிடத்திலே, நான் ஹஸரத் அபூபக்கர் அவர்களை உள்ளே அனுமதிக்கலாமா என்று கேட்டு அலி அவர்களிடத்திலே அனுமதி பெற்ற பிறகுதான் ஹஸரத் அபூபக்கர் அவர்களை உள்ள அனுமதித்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய சஹாபி இருந்தாலும் கணவரிடத்தில் கேட்கிறார்கள். அலி அவரிடத்திலே, நீங்கள் அனுமதி கொடுத்தால் அபூபக்கரை நான் உள்ளே வர சொல்லுகிறேன், இல்லை என்று சொன்னால் இல்லை. கணவருக்கு கட்டுப்பட்டு சொன்னார்கள் உலமாக்கள், கணவனுக்கு பிடிக்காதவர்களை உள்ளே அனுமதிக்க கூடாது என்பதாக, கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய கடமைகளில் முதலாவது என்பதாக சொன்னார். அருமையானவர்களே, அதே போல் தான் சொன்னார்கள், கணவனிடத்தில் தேவைக்கு அதிகமாக, அளவுக்கு அதிகமாக அவரிடத்தில் செல்வத்தை கேட்பது, பணத்தை கேட்டு அவனை தொந்தரவு செய்வது என்பதாக சொல்லி காட்டினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனு இஸ்ரவேல் காலத்தில் ஒரு பெண்ணின் மூலமாக, ஒரு ஏழையை கட்டி திருமணம் செய்த ஒரு பெண், அவள் தன்னுடைய கணவனை சித்திரவாதை செய்தமாக பணத்தை கேட்டு தொந்தரவு செய்ததின் காரணமாகத்தான் பனு இஸ்ரவேல் காலத்தில் அங்கே முதல் ஃபித்னா, குழப்பம் ஏற்பட ஆரம்பித்தது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அருமையானவர்களே, ஆக பெண்கள் அளவுக்கு அதிகமாக பணத்தை கேட்கிறார். ஷரியத் அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னா, ஒரு ஆண் எல்லா ஷரியத்தை விடவும் அதிகமாக செலவு தான் செய்யறான். ஷரியத்தை விடவும் ஒரு பெண்ணுக்கு அதிகமாக செலவு செய்யறான். ஏன்? ஷரியத் அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னா, ஒரு பெண்ணுக்கு வருடத்துல 2 சேலை தான் எடுத்து கொடுக்கணும். நம்ம பார்க்குறோமா இல்லையா? போற நேரத்திலாம் கடையில ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து பீரோல அடுக்காம இருக்கிறது இல்லை. பெருமானார் சொன்னார்கள், ஒரு பெண் அதிகமாக கேட்கிறாள் என்று சொன்னால் இவள் கணவனுடைய கடமையை விளங்கல. சொன்னார்கள், செலவுக்கு கணவனிடத்தில் மிக அதிகமாக அவனுடைய சக்திக்கு மீறி கேட்கக்கூடிய பெண் இவள் கெட்ட பெண் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தாங்க. அப்போ கணவனுடைய நிலைமையை புரிந்து அவனிடத்தில் கேட்கக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும். கணவனுடைய நிலைமையை புரிந்து அவன் நடந்து கொள்ள வேண்டும். இவள் தான் சிறந்த பெண், சிறந்த மனைவி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தாங்க. அருமையானவர்களே, அதே போல கணவருக்காக வேண்டி தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு கணவன் வீட்டிற்கு வருகிற போது அந்த கணவனுக்காக வேண்டி தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய மனைவி, இவள் தான் சிறந்த மனைவி. ஆனா இன்னைக்கு அலங்காரம் எல்லாம் வெளியே போகிற நேரத்தில் ஆயிடுச்சு. வெளியே போகிற போது அலங்காரம்,
கணவனுக்காக வேண்டி அலங்கரிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன்னுடைய சுர்மா, உன்னுடைய மருதாணி இதெல்லாம் கணவனுக்காக வேண்டி இருக்க வேண்டும். உன்னுடைய நகை அனைத்தும் கணவனுக்காக வேண்டி இருக்க வேண்டும். நீ கணவனுக்கு போட்டு காட்டுவது இதுதான் அலங்காரம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை வெள்ளி மோதிரம் செய்து போட்டார்கள். வெள்ளி மோதிரம் செய்து போட்டார்கள். பெருமானார் பார்க்கிறார்கள், என்ன புதுசா இருக்குது. பெருமானார் சொன்னாங்க, ஸனஅது ஹுன்னலி அத்தஸய்யனு லக, உங்களுக்கு அழகை காட்டுவதற்காக வேண்டி நான் அணிந்து போட்டேன் என்பதாக சொன்னார். சரிதான், ஆனா இதுக்கான ஜகாத்தை கொடுத்து விடுங்கள் என்பதாக சொன்னார். சரியான விஷயம், ஆனால் இதற்கு ஜகாத்தை கொடுத்து விடுங்கள். பெருமானார் அங்கே தடுக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண் கணவனுக்கு அலங்கரிக்க வேண்டும், அவள் தன்னுடைய கைகளில் ஏதாவது போட வேண்டும் என்பதாக சொன்னார். அருமையானவர்களே, ஒரு சஹாபி பெண்மணி வராங்க, கையில எதுவுமே இல்லை. பெருமானார் பார்த்தாங்க, இது என்ன கையில் எதுவும் இல்லாமல் இருக்கிறது. ஒரு ஆம்பளை போல ஒரு பெண் இருக்கக்கூடாது, ஒரு ஆம்பளை மாதிரி ஒரு பெண் இருக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு அப்படியே நேர்மாற்றமாக ஒரு பெண் அணியக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஆண் போட்டுக்கிட்டு திரிகிறான். கழுத்துல செயின் போடுறது, கழுத்தில் செயின் போடுவது வெள்ளியாக இருந்தாலும் இந்த மார்க்கம் அதை ஹராம் என்பதாக சொல்லுகிறது. ஒரு பெண் அணிய வேண்டும் வெள்ளியை, ஒரு பெண் தங்கத்தை அணிய வேண்டும். ஒரு ஆண் அணிவதற்கு இந்த மார்க்கம் ஒரு மோதிரத்துக்கு தான் அனுமதி கொடுத்திருக்கு. அதுவும் அந்த மோதிரம் எத்தனை கிராம் இருக்க வேண்டும்? 4 கிராம் இருக்க வேண்டும். உலமாக்கள் சிலர் அந்த மோதிரத்தை கூட அணிவதை மக்ரூஹ் என்பதாக எழுதுகிறார்கள். அருமையானவர்களே, இன்னைக்கு நிறைய வெள்ளியில செஞ்சு போட்டுக்கிறாங்களே. பெருமானார் சொன்னார்கள், இது என்னமா வெறுங்கையா இருக்கிறே, எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடாது, கையில மருதாணியாவது போடுன்னு சொன்னார். மருதாணியாவது உன்னுடைய கணவன் பார்க்கிற போது அவனுக்கு நீ அலங்காரத்தை வெளிப்படுத்து என்பதாக சொன்னார். அப்போதானே மனைவியின் மீது நாட்டம் ஏற்படும். அருமையானவர்களே, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் சொன்னார்கள், உன் கணவனுக்கு நீ அலங்கரித்து காட்ட வேண்டும் என்பதாக சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, அதே போல்தான் கணவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பெண்ணாக இருக்கணும். கணவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பெண்ணாக. இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்தாலும் ஒரே ஒரு வார்த்தை, என்னத்த உங்ககிட்ட கண்ணே, இத்தனை வருஷம் வாழ்ந்தேனே, என்னத்த கண்ணே என்று ஒரு வார்த்தை. அருமையானவர்களே, கணவனுக்கு நன்றி செலுத்தாத பெண் எவ்வளவு மோசமான பெண் என்று சொன்னால், மறுமையில் அல்லாஹ் அவளுடைய முகத்தை ஏறெடுத்து கூட பார்க்கிறதில்லை என்பதாக சொன்னார். அவளுடைய முகத்தை ஏறெடுத்து பார்க்கிறதில்லை. கணவன் என்ன கொடுக்கிறானோ அதை பொருந்தி கொண்டு அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய பெண் இவள் தான் சிறந்த பெண் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, அதே போல கணவனுக்கு வேலை செய்யக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும். இதில் தான் இன்னைக்கு பஞ்சாயத்து. கணவனுக்கு வேலை செய்யக்கூடிய பெண். பெருமானா ஹஸரத் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் கிதாபுகளிலே இப்படி ஒரு தலைப்பை கொண்டு வருவாங்க, அமலுல் மர்அதி ஃபி பைத்தி ஸௌஜிஹா, கணவனுடைய வீட்டில் வேலை செய்யுதல் என்ற தலைப்பு கொண்டு வந்து முதலாவது ஹதீஸாக ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஹதீஸை கொண்டு வருவாங்க. மக்கள்லாம் தெரிஞ்ச ஹதீஸ் தான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிற்கு செல்வார்கள். போய் பார்ப்பார்கள். பெருமானார் அங்கே இருக்க மாட்டார்கள். இரவு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு வந்து கேட்பார்கள், என்னுடைய மகளே, காலையில் வந்திருந்தாய், என்ன காரணம் என்று கேட்கிற போது சொல்லுவார்கள், அலினா அவர்கள் உங்களுடைய மகள் வீட்டு வேலை செய்து செய்து களைத்து போய்விட்டார்கள். வீட்டு வேலை செய்து அவருடைய கையெல்லாம் காப்பு காய்த்து விட்டது. எனவே உங்களிடத்தில் அடிமைகள் வந்திருக்கிறார்கள், நான் தான் பெருமானாரிடத்தில் போய் அடிமைகளை வாங்கிக்கலாமே என்று சொல்லி அனுப்பி வைத்தேன் என்பதாக சொல்லுகிற போது இங்கே பெருமானார் அலியை கண்டிக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை கண்டிக்கவில்லை. ஃபாத்திமா யார் தெரியுமா? சொர்க்கத்தினுடைய தலைவி, சாதாரணமான பெண் அல்ல. என்னுடைய ஈரல் கொலை கொண்டு என் மகளை எப்படி வேலை வாங்கலாம் சொல்லி ஹஸரத் அலி அவர்களை கண்டிக்கவில்லை. மாறாக அங்கே நடந்தது வேறு. பெருமானார் அங்கே ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு, நீ இரவில் படுக்கிற போது இன்னென்ன அமல்களை செய்துவிட்டு படு, காலையில் நீங்கள் சுறுசுறுப்பாக எந்திருப்பதற்கு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அமலை சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒரு பெண் உலமாக்கள் எழுதுகிறார்கள், கணவனுக்கு பணிவிடை செய்வது இது கட்டாயம் என்பதாக எழுதுகிறார்கள். அதே நேரத்தில் கணவனுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெண் கணவனுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இப்படியும் சொன்னார்கள், கணவனுடைய குடும்பத்தை நேசிக்காத பெண் கெட்ட பெண் என்பதாக சொன்னார். கணவனுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யலாம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? கணவன் தன்னுடைய சகோதரிக்கெல்லாம் பணிவிடை செய்ய சொல்றான். தன்னுடைய சகோதரிகளுக்கு, தன்னுடைய சகோதரியுடைய பிள்ளைகளுக்கு எல்லா பிள்ளைகளுடைய துணியும் துவைச்ச போடணும்னு சொன்னா அந்த பெண்மணியினுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு பிரச்சனைகள் வருகிற காரணம் அங்கேதான். அருமையானவர்களை சொன்னார்கள், கணவனுக்கு பணிவிடை செய்யலாம், கணவனுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யலாம். அதை தாண்டி நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு என்று சொல்லுகிற போது அங்கேதான் பிரச்சனைகள் வருகிறது. ஒரு பெண் கணவனுக்கு பணிவிடை செய்வது கடமை என்பதாக சொல்லி காட்டினார்கள்.
அருமையானவர்களே, அதே போல் தான் மிக அற்புதமான விஷயம் சுனன் நசையிலே வரக்கூடிய ஹதீஸ். சொன்னார்கள், கணவன் மனைவிக்கு பிரச்சனை வர்றது சகஜம். ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏற்படுகிறது, ஏதாவது பிரச்சனை வருது, அதை எப்படி சால்வ் பண்ணணும்? இன்னைக்கு என்ன நடக்குது என்று சொன்னால், ஒரு பிரச்சனை வந்தா அதை அப்படியே பெருசுபடுத்தி பல நாட்களாக கணவன் பேசாம இருக்கிறது, பல நாட்களாக மனைவி பேசாம இருக்கிறது. ஏதாவது சண்டை ஒரு நாள் வந்துச்சுன்னு சொன்னா, அன்னைக்கு இரவு படுக்கிற போது அந்த சண்டையை முடித்து ஒன்று கணவன் மனைவி சேர்ந்து அங்கே திருப்தியோடு படுக்க வேண்டும் என்பதாக சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு பெண் தவறு செஞ்சுட்டா, கணவனுக்கு ஏதாவது மாறு செய்து விட்டால், சொன்னார்கள், அவர் தவறு செய்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? இரவு நேரத்திலே கணவன் வந்த பிறகு கணவனுடைய கையின் மீது தன் கையை வைத்து சொல்ல வேண்டும், நான் செய்தது தவறு, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி கணவனுடைய திருப்தியோடு படுக்க வேண்டும் என்பதாக சொன்னார். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு பிரச்சனையே அன்னைக்கு இரவுலேயே முடிச்சுட்டு ரெண்டு பேரும் நிம்மதியாக படுத்தாங்கன்னு சொன்னா எந்த பிரச்சனையும் வரப்போறதில்லை, அந்த பிரச்சனை பெரிதாக போவதில்லை. ஆனால் பல நாட்களாக பேசாம இருக்கிற காரணத்தினாலே அங்கே ஷைத்தான் வந்து விடுகிறான். தேவையில்லாதவர்கள் எல்லாம் உள்ளே வந்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் சொல்லி உங்களை குழப்பி விட்டு, அருமையானவர்களே, நீங்கள் பிரிவதற்கான காரணமாக ஆகிவிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் இரவு படுக்கிற போது உங்கள் மனைவியிடத்தில் ஏதாவது பிரச்சனை, மனைவி ஏதாவது தவறு செய்து விட்டார்கள், அவர்கள் மனைவி உங்கள் கையை பிடித்து மன்னிப்பு கேட்டு அந்த இடத்தில் திருப்தியாக படுக்கக்கூடிய பெண் தான் சிறந்த பெண் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, கணவன் மனைவி இந்த உறவு இருக்கிறதே, இது அற்புதமான உறவு. சொர்க்கம் வரைக்கும் ஒரு உறவை கொண்டு செல்ல முடியும் என்று சொன்னால் அது கணவன் மனைவியுடைய உறவு என்பதாக சொல்ல முடியும். வல்ல ரஹ்மான் இந்த விஷயங்கள் எல்லாம் பேணி தங்களுடைய வாழ்க்கையிலே சாலிஹான தம்பதிகளாக வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய பேச்சை கேட்டு நம்முடைய தீனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நல்ல மனைவிமார்களாக அல்லாஹ் நம்முடைய மனைவிமார்களை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மதினாவிலே ஹைதராபாத்தில் இருந்து உம்ராவிற்கு சென்ற அத்தனை பேரும் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்த உம்ராவை கபூல் செய்து அவர்களை ஷஹீதுடைய பட்டியலே அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.